உதயா இப்ப வந்து டீம் இந்தியா பாத்தீங்கன்னா கண்டினியூஸா லீக் மேட்ச்ல இருந்து ஃபைனல் வரைக்கும் ஒரே கிரவுண்ட்ல தான் விளையாடுறாங்க. அது வந்து நம்ம டீம் இந்தியா முடிவெடுத்ததா இல்ல ஐசிசி முடிவெடுத்ததா பிசிசி முடிவெடுத்தா ஏதோ ஒன்று இருக்கா, அது பாகிஸ்தானுக்கு எல்லாமே சேர்ந்து முடிவெடுத்திருக்காங்க. நியூசிலாந்து ஆகட்டும், சவுத் ஆப்பிரிக்கா ஆகட்டும், வேற எல்லா இந்த பாகிஸ்தான் எல்லா டீமுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேமுமே ஒவ்வொரு வென்யூல விளையாடுறாங்க. இங்க இந்தியா கூட விளையாடும் போது இங்கே விளையாடுறாங்க, அங்க கராச்சியில விளையாடுறாங்க, இங்கே பாகிஸ்தான்ல வேற கிரவுண்ட் இருக்கு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மூணு நாலு கிரவுண்ட்ல மாத்தி மாத்தி விளையாடுறாங்க. இந்தியா மட்டும் ஒரே கிரவுண்ட்ல தான் விளையாடுது. இது வந்து இந்தியாவுக்கு பலம் நினைக்கிறீங்களா? இல்ல வந்து இது வந்து அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாதுங்க. டீம் இந்தியா பலமான டீம், அதனாலதான் ஜெயிக்குது. இது வந்து ஒரே கிரவுண்ட்ல விளையாடுறதுல ஜெயிக்கலன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பலமான டீம் அப்படின்றது இல்லைங்க. டீம் இந்தியா வந்து கடைசி 4-5 வருஷமா பாத்தீங்கன்னா நடக்கிற எல்லாத்துலயுமே ஃபைனல் போயிடுது. 2021 செஸ் வேர்ல்ட் கப்ல ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் செமிஃபைனல் ஃபைனல் இந்தியா கண்டினியூஸா போயின்னு இருக்கு. அதனால வந்து நம்ம வந்து இந்த வென்யூல தான் விளையாடுறதுனால நம்ம ஃபைனல் போயிட்டு நீ சொல்ல முடியும். இதை ஒரு பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு இதை ஒத்துக்குது, ஒரு எமிரேட்ஸ் கிரிக்கெட் போர்டு இதை ஒத்துக்குது, இந்தியன் கிரிக்கெட் போர்டு இதை ஒத்துக்குது. இப்ப நியூசிலாந்து ஆல்ரெடி ஒரு கேம் அவங்க விளையாடிச்சு. எப்பா பிசிசிஐ இல்ல பிசிசி ஐசிசியா எல்லாம்